ரோமருக்கு எழுதின நிருபம். ரோமருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலர் பவுலினால் எழுதப்பட்டது. இது உபதேச நிருபம் என்று சொல்லுவார்கள். விசுவாசம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? சிலுவை என்றால் என்ன? மாம்சம் என்றால் என்ன? ஆவி என்றால் என்ன? சுவிசேஷம் தருகிற நம்பிக்கை என்ன? நாம் பெற்றிருக்கிற தேவ வார்த்தை என்ன? இது போன்ற அடிப்படையான பல கேள்விகளுக்கு இந்த நிருபம் பதில் சொல்லுகிறது. இந்த அடிப்படையான கேள்விகளை ஒருவன் சரியாக கேட்காததினால்தான் குழப்பங்கள் உண்டாகியிருக்கின்றன. இந்த அடிப்படையான கேள்விகளுக்கு சரியான பதிலை ஒருவன் கண்டுபிடித்து விட்டால் அவனுக்குள் தடுமாற்றம் ஏதும் இல்லை, தெளிவு உண்டாகியிருக்கும். இதனால் தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஒருவன் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் கிறிஸ்துவ ஜீவியத்தை வாழவே முடியாது. அவன் தோற்று போகத்தான் செய்வான். ரோமருக்கு எழுதின நிருபத்தை சரியாக ஒருவன் புரிந்து கொண்டால் அவன் தோற்கடிக்கப்படவே முடியாது. இதனால் நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தையே சுவிசேஷம் என்று சொல்லுவேன், அல்லது சத்தியம் என்று நான் சொல்லுவேன். இது சகல விளக்கங்களையும் தெளிவாக சொல்லுகிறது. பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு விஷயம். பிசாசு அல்ல, மனுஷர்களை தேவனே பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். நாம் ஜெயிக்க வேண்டியது தேவனைத்தான், பிசாசை அல்ல. நாம் அவரை விசுவாசித்தால் போதும், அவரை மேற்கொண்டு விடலாம். தேவன் ஒருவனை நீதிக்கும் ஒப்பு கொடுப்பார், பாவத்துக்கும் ஒப்பு கொடுப்பார். நாம் அவரை அறிகிற அறிவை பற்றி கொண்டு இருந்தால் மட்டும் போதும், நம்மை நீதிக்கு ஒப்பு கொடுப்பார். பற்றி கொள்ளாவிட்டால் நம்மளை சகல அநியாயத்திற்கும் அசுத்தத்திற்கும் ஒப்பு கொடுப்பார். இப்படியெல்லாம் பவுல் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். இவைகள் கேட்பதற்கு நம் புத்திக்கு தெரியவில்லை. பெரிதான தேசத்தை எழுதுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற விளக்கமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். தான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன், தான் தேவனாலே அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், சுவிசேஷத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். இதனால் இந்த அதிகாரம் உடையவராக இருக்கிறார். இவ்வளவு உபதேசங்களை சொல்வதற்கான அதிகாரத்தை உடையவராக இருப்பதற்கு தகுதி உடையவர் என்று இவைகள் காண்பிக்கின்றன. இவர் ஏனோ தானா என்று சொல்லவில்லை. தன்னுடைய அழைப்பின் நிமித்தம், தான் பெற்ற கிருபை நிமித்தம் இதை பேசுகின்றார். மனம் போல இவர் பேசவில்லை. இவர் பெற்றிருப்பது தேவனுடைய வெளிச்சம். இதனால் தான் இவருடைய வார்த்தை இன்று வேதத்தின் ஒரு பகுதியாக விளங்குகின்றது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் தான் சிலுவையின் உபதேசம் என்று கூட நான் சொல்லுவேன். இந்த சிலுவையின் உபதேசம் இன்று வீணாகப்பட்டிருக்கிறது, வீணாக கிடைக்கிறது. இது ஒருவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், ஒருவனை எவ்வளவு நோய் கொண்டவனா இருந்தாலும் சுகமாக்கும். இது பாவம் என்றால் என்ன என்று மட்டும் சொல்லாமல், நாம் சுவிசேஷத்தை பின்பற்றும் போது நாம் எந்த விதத்தெல்லாம் ஏமாந்து போவோம் என்றும் சொல்லி அதை குறித்தும் எச்சரிக்கின்றது. சுயநீதியை பற்றி எச்சரிக்கின்றது. இன்று பெரும்பாலோர் தேவனை அண்டிக் கொள்வோர் முதலாவது பாவி என்று ஸ்தானத்திலே வருகிறார்கள். பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள். தேவ நீதியை அடைவதற்கு பதிலாக சுயநீதியை அடைந்து சீர்கெட்டு போய்விடுகிறார்கள், திரும்ப மீட்கப்பட முடியாதபடி. இதை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபம் மிகவும் எச்சரிக்கின்றது. 7ஆம் அதிகாரத்திலே பவுல் தன்னையே அதற்கு சாட்சியாக வைத்து சுயநீதி ஒரு மனுஷனை ரட்சிக்காது என்று சொல்லி விளக்கமாக சொல்லுகின்றார். ஒருவன் பாவத்திலிருந்து விடுதலாக்கப்படுவது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் கற்பனைகளிலிருந்தும் சுய முயற்சிகளிலிருந்தும் விடுதலாக வேண்டும் என தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய ஆபத்துகளை நமக்கு காண்பிக்கின்றது. சுயநீதினாலே நாம் கெட்டு போகாதபடிக்கு காக்கின்றது. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆவதாக எச்சரித்து சொல்லுவது நம்மால் ஒன்றும் முடியாது என்பதைத்தான். நம்மால் பாவத்தை விட்டு விலகுவேன் என்று தீர்மானம் எடுப்பது முட்டாள்தனம் என்று தெளிவாக சொல்லுகிறது. எனக்குள் தீமை வாசம் பண்ணுகிறது என்ற பெரிதான ஒரு விஷயத்தை, சாலமோனின் ஞானத்தை காட்டிலும் பெரிதான ஞானம். சாலமோன் நீதிமொழிகளை எழுதியிருந்தாலும் அந்த நீதிமொழிகளை அவனாலேயே பின்பற்ற முடியவில்லை. ஏன்? அவனுக்கு அதை தானாலே பின்பற்ற முடியாது என்பது அவனுக்கு தெரியவில்லை. மோசே தேவனுக்கு பிரியமாக நடந்து இருந்தாலும் அவனாலே
தேவனுடைய கோபத்தை தான் முடிவிலே சம்பாதிக்க முடிந்தது. தேவனை முழுமையாக பிரிப்படுத்த முடியவில்லை. எவ்வளவாக சாந்தமுள்ள ஒரு மனுஷன் கூட நாம் தேவனை பிரிப்படுத்தி விடுவேன் என்று தீர்மானிக்க முடியாது. ஏனெனில் பவுல் சொல்கிறது போல தீமை நமக்குள் வாசம் பண்ணி அது நாம் செய்யக்கூடாது செய்யும்படிக்கு நம்மளை கட்டுப்படுத்தி ஆளுகிற உண்மையான தோற்றத்தை நமக்கு காண்பிக்கிறது. இதனால் தான் சொன்னேன், இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஒருவன் புரிந்து கொள்ளாவிட்டால் அவன் ரட்சிக்கப்படவே முடியாது என்று. இது நமக்கு காண்பிக்கிற நிருபம். நாம் நம்மை அறிந்து கொள்ளாத வரைக்கும் நாம் ரட்சிக்கப்படுவதே இல்லை. நான் குடிக்கிறேங்க, சிகரெட்டு பிடிக்கிறேங்க, சினிமா பார்க்குறேங்க, வெத்தலை பாக்கு போடுறேங்க, இதுல இருந்து ஒருவன் விடுதலாக வேண்டும் என்று விரும்பினால் விடுதலாகி விடலாம். ஆனா பாவத்திலிருந்து விடுதலாக முடியாது. இவைகள் பாவங்கள் அல்ல, பலகீனங்கள், பாவத்தின் வெளி தோற்றங்கள். பாவத்தை பவுல் பட்டியலிட்டு காண்பிக்கிறார். 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் 36வது வசனம் வரை. இங்கு சொல்லப்படுகிற பாவங்கள் எல்லாம் அந்தரங்கமான பாவங்களாக இருக்கின்றன. இது நம் எல்லோரிடமும் இருக்கிறது. இவைகள் செயல்களாக அவர் சொல்லாமல் இவைகள் பாவங்களாக நமக்குள் மறைந்து, குணங்களாக மறைந்து இருக்கின்றன. அநியாயத்தினாலும், ரோகத்தினாலும், குரோதத்தினாலும், பொருளாசையினாலும் நிரப்பப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் என்று சொல்லுகிறார். இவைகள் தான் பாவங்கள். இவைகளால் நிறைந்திருப்பதே மரணத்துக்கு பாத்திரவானாக நம்மை தீர்மானிக்கிறது. இவைகள் நிறைந்திருந்தாலே போதும். 32ஆம் வசனத்துல இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள் என்று தேவன் தீர்மானித்து நீதியுள்ள தீர்ப்பு. பாருங்கள், நாம் வெளியான செய்திகளை பார்த்துதான் பயப்படுகிறோம். நான் குடிக்கிறவனாக இருக்கிறேன். இல்லை, நாம் நிறைந்திருக்கிற விஷயம் தன்னுடைய நிர்பந்தத்தை அவன் உணர்ந்துதான் தீர வேண்டும். தான் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற நன்மைகளினாலே நாம் ரட்சிக்கப்படுவது இல்லை. நாம் செய்கிற ஊழியங்களினாலே நாம் தகுதி அடைவது இல்லை. நாம் செய்கிற பல தர்மங்களினாலே நாம் அங்கீகரிக்கப்படுவது இல்லை. நாம் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். யார்? பிசாசா? இல்லை, தேவன். ஏன் நியமிச்சார்? 26வது வசனத்திலே தேவனை அறிகிற அறிவை அவர்கள் பற்றி கொண்டிருக்க மனதாய் இல்லாமல் இருந்தார்கள். தன்னால் முடியாது என்பவன் தேவனை அறிந்து அவரை அறிகிற அறிவினாலே நீதிமானாக முயற்சி பண்ணுவான். அவருடைய உதவியினாலே நீதிமானாக முயற்சி பண்ணுவான். அவரிடத்திலே ஒத்தாசைக்கு உண்டு என்று நம்புவான். தன்னால் முடியும் என்பவன் அவரை அறிகிற அறிவு அவனுக்கு அவசியம் இல்லை. அவன் தான் பாவியாக இருப்பான். அப்படியானால் தேவனை ஜெயிப்பது எப்படி? நம்முடைய பலகீனத்தினாலே. தேவன் நம்மை பாவியாக சிருஷ்டித்து இருக்கிறார், நிர்பந்தத்திலே வைத்து இருக்கிறார். ஏனெனில் நாம் அவரை சார்ந்து கொள்ளும்படிக்கு, அவரை அறிந்து அவர் வார்த்தையை பற்றி கொள்ளும்படிக்கு. நாம் அவரை ஜெயிப்பது நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பலகீனத்தினாலே. நாம் ஜெயிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. தீங்குக்கு ஒப்பு கொடுக்கிறார், அநியாயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இதனாலே நாம் எதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவோம் என்று நம்முடைய பலமோ அல்லது நம் பலகீனமோ தீர்மானிக்கிறது. நாம் பலமுள்ளவர்களாக இருந்தால் அநியாயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவோம், பலகீனர்களாக இருந்தால் நீதிக்கு ஒப்பு கொடுக்கப்படுவோம், நீதிமானாக்கப்படுவோம் அவராலே. நாம் ஏன் இன்றைக்கு சகலவித அநியாயத்தினாலும், அசுத்தத்தினாலும், பொருளாசையினாலும், வஞ்சகத்தினாலும், குரோதத்தினாலும், விரோதத்தினாலும் நிறைந்தவர்களாய், புறங்குறுகிறவர்களாய், சுவாப அன்பில்லாதவர்களாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் என்று தீர்மானிக்கிறார். இது வெளியான பாவங்களை பார்த்து நாம் பயப்படுகிறோம். இந்த உள்ளான பாவங்கள் நமக்கு அந்தரங்கமான பாவங்கள், எளிய பாவங்களாக, சிறிய பாவங்களாக தெரிகின்றன, அற்ப பாவங்களாக தெரிகின்றன. இல்லை, இவைகள் தான் மரணத்துக்கு பாத்திரமான பாவங்கள். இவைகள் தான் பாவங்கள். இங்கு பொய்யும் இல்லை, விபச்சாரமும் இல்லை, திருடுதலும் இல்லை, விக்கிரக ஆராதனையும் இல்லை. இது நம்முடைய பாவம் என்றால் என்ன என்ற தெளிவான படம். ஆகையால் பவுலுடைய இந்த வார்த்தைகளை நாம் ஒத்து பார்க்காத வரைக்கும் நாம் நம்மை அறிந்து கொள்ள முடியாது. சினிமா பார்க்க மாட்டேன் என்று தீர்மானிக்கலாம், குடிக்க மாட்டேன் என்று தீர்மானித்து விடலாம், அதை ஒருவேளை கை கொண்டவும் முடியும். ஆனால் சுவாபான்புள்ளவனாய் இருப்பேன் என்று பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்காதவனாய் இருந்து விடலாம்.
ஆனால் எல்லாருக்கும் இணக்கமுள்ளவனாய் இருப்பேன் என்று, உணர்வுள்ளவனாய் இருப்பேன் என்று தீர்மானித்து விட முடியுமா? முடியவே முடியாது. நாம் தேவனை அறிகிற அறிவினால் தான் ரட்சிக்கப்படுகிறோம். அவரை அறிகிற அறிவு எங்கு கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? வாருங்கள், நீங்கள் பலகீனர்களாக ஆகுங்கள். அவர் பாவிகளை நீதிமானாக்குகிறவர். ரோமருக்கு நிறுவம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இப்படி ஒரு வசனத்தை, இப்படி ஒரு வார்த்தையை தேவனை குறித்து வேறு எவ்விடத்திலும் வேதத்திலே படிக்க முடியாது. பாவிகளை நீதிமானாக்குகிறவர். எப்படிப்பட்ட பாவியையும் அவர் நீதிமானாக்க முடியும். இதனால் தான் அவருக்கு பெயர் பாவிகளை நீதிமானாக்குகிறவர். எப்படிப்பட்ட பாவியையும், பலகீனர்ல அல்ல, பலகீனம் ஆனால் சுவாபம் இல்லாமல் இருப்பது, உணர்வு இல்லாமல் இருப்பது, இப்படிப்பட்டவர்களாவற்றையும் அவர் நீதிமானாக்குகிறவர். இதனால் தான் ரோமருக்கு நிருபம் சொல்கிற செய்தி இன்று வரை வெளியிடப்படாத செய்தியாக இருப்பது பார்க்க எனக்கு துக்கமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்திலே நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கை முறிக்கப்படவில்லை. முடிக்கக்கூட பார்க்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது, தலை போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இவைகள் தான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் பாவம் என்றால் என்ன என்றே தெரியவில்லை. ரோமருக்கு நிருபம் அதை தெளிவாக வகையறுத்து சொல்லுகிறது, தெளிவாக வரையறுக்கிறது. இதுதான் பாவம். நாம் படித்த பகுதியில் தான் பாவம். இப்பொழுது தேவனை அறிகிற அறிவு நமக்கு பெரிதாக அவசியமாக காணப்படுகிறது. 26ஆவது வசனத்திலே தேவனை அறிகிற அறிவை அவர்கள் பற்றி கொண்டிருக்க மனதாய் இல்லாமல் இருந்தார்கள்.